இன்னைக்கு நம்ம வந்து கொஞ்சம் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஆன்லைனில் ஷாப் பண்ண பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் ப்ளஸ் கிச்சன் ப்ராடக்ட்ஸும் கூட. ஸோ அந்த கிச்சன் ப்ராடக்ட்ஸ் நம்மளோட பேக்கிங்க்கும் யூஸ் ஆகிற மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ இது வந்து நான் மொத்தமாக வாங்கியிருந்தேன். ஒரு லாஸ்ட் 10 டேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்த டெலிவரி தான். ஸோ இதெல்லாம் இன்றைக்கி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எதுக்கு இதை நான் உங்களுக்கு பண்ணுறேன்னா, உங்களுக்கு இன்கேஸ் இதில் ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மெசேஜ் போடுங்க. நான் உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன். ஏன்னா நான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து லிங்க் போட்டு இது பண்ணணும்னு இல்லை. இது என்னோடய ஓன் யூஸ்க்காக நான் வாங்கியிருக்கேன். யூடியூப், என்னோடய பேக்கிங், என்னோடய கிச்சனுக்காக வாங்கியிருக்கேன். அதனால தான். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு பேக்கிங் ஆன்லைன் ஷாப்பில் தான் வாங்கினேன். இது வந்து அமேசான் கிடையாது, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார் சாக்லேட்ஸு. ஸோ இது வந்து நான் நிறைய கேக் சாண்ட்விச்சஸ்ஸு அந்த மாதிரிலாம் சேல் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லை, பார் சாக்லேட்டு மார்க்கெட் ஸ்டைலில் டெய்ரி மில்க் பண்ணுறதுக்கு இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு சைஸு. இதில் வந்து நம்ம கஸ்டமைஸ்லாம் பண்ணலாம் இந்த பார் சாக்லேட்டில், ஓகேங்களா. யாராவது கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு சாக்லேட்ஸ் கேட்டால் அந்த மாதிரி டிசைன்ஸ் வச்சு பண்ணுறது, அவங்க கேக்கில் ஃப்ளேவர்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பார் சாக்லேட்டுக்காக இது வாங்கியிருந்தேன். இது சிலிக்கான் மோல்டு, ஓகேங்களா. ஸோ சிலிக்கானில் தான் வாங்கினேன். இது மாதிரி நான் 2 வாங்கியிருந்தேன் ஆக்சுவலாக, ஓகேங்களா. ஸோ நான் 1 தான் எடுத்து யூஸ் பண்ணேன். ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் வந்து செகண்ட் ஒன். இதனோட ப்ரைஸ் வந்து நீங்கள் லிங்க் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எதனா ப்ராடக்ட்ஸ் பற்றி ப்ரைஸ் கேட்டிங்கன்னா நான் போடுறேன். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே வந்து நான் வெறும் அமேசானில் மட்டும் பண்ணல, இல்லை வந்து இதில் அமேசான், மீஷோ, ஃப்ளிப்கார்ட்டு, அப்புறம் பேக்கிங் ஆன்லைன் ஷாப் சிலது இருக்குது. அதில் எல்லாமே வாங்கினது தான், ஓகேங்களா. இது வந்து ஆக்சுவலாக நான் வாங்கினது வந்து ஆர்இஃப்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்கு. ஸோ அதிலேருந்து தான் வாங்கினேன், ஓகே. ஸோ இதுதான் 2 சிலிக்கான் மோல்டு வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து பார் சாக்லேட்டு இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். அண்ட் மெயினாக வந்து இன்னொன்று வாங்கினது இந்த எலக்ட்ரானிக் கிச்சன் ஸ்பூன், ஓகேங்களா. இது எதுக்காக நான் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு கிராம்ஸ் கணக்கில், அதாவது இப்போ 2 கிராம்ஸ் 3 கிராம்ஸ் எல்லாம் நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுக்கு இது யூஸ் ஆகும். நம்ம வந்து என்ன தான் நம்ம கிச்சன் ஸ்கேல் யூஸ் பண்ணாலுமே அதில் வந்து உங்களால் அப்ராக்சிமேட்டாக அப் டு 10 கிராம்ஸ் வரைக்கும் நம்மளால் எதுவுமே மெஷர் பண்ண முடியாது, ஓகேங்களா. ஏன்னா இந்த நம்ம பேக்கிங் பவுடர்லாம் சம்டைம்ஸ் கிராம்ஸ் கணக்கில் 3 கிராம்ஸ் எடுக்கணும், 4 கிராம்ஸ் எடுக்கணும்னு வாங்க. இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ்க்கு அப்படி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப கம்மியாக எடுக்கணும். ஸோ கிராம்ஸ் கணக்கு, ஓகேங்களா, ரொம்ப மைன்யூட்டாக ரொம்ப கொஞ்சமாக இருக்க கிராம்ஸ் கணக்கு எடுக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ அதனால் இது வாங்கினா அவசரத்துக்கு நமக்கு யூஸ் ஆகும். இதில் வந்து நம்ம சுகர் அந்த மாதிரிலாம் கூட எடுத்து, இப்போ 30 கிராம் 40 கிராம்னா நம்ம அவ்வளோ பெரிய கிச்சன் ஸ்கேல் வேணால் இதுலேயே நம்ம எடுத்து ஒரு 15 கிராமாக கூட எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தேவைப்படுற ஒரு விஷயம். ஸோ அதுக்காக இது நான் வாங்கியிருந்தேன், ஓகேங்களா. இதில் பேட்டரியோடு வந்திருந்து. இதுவும் அந்த ஆன்லைன் ஸ்டோரில் தான் நான் வாங்கியிருந்தேன், ஓகேங்களா. ஆன்லைன் பேக்கிங் ஸ்டோரில் தான் வாங்கினேன். இது வந்து பேட்ரி, இது ரவுண்டாக வரும்ல, அந்த பேட்ரி இருக்கும் பேக்கில், அது நம்ம சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இது வந்து தெர்மாமீட்டர். தெர்மாமீட்டர். இது என்னென்னா குக்கிங் தெர்மாமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம நார்மலாக வந்து இப்போ ஏர் ஃப்ரையரில் ஒரு பண்ணுறோம், இல்லை ஓவனில் பண்ணுறோம். நம்ம நார்மலாக வந்து ஸ்டவ்லேயே நம்ம வந்து மீட்லாம் குக் பண்ணும்போது சர்டன் டிகிரி வரைக்கும் தான். இப்போ நம்ம சில இடத்துலாம் பார்த்துருப்போம்ல, தெர்மாமீட்டர் வச்சு தான் ஆக்சுவலாக குக்கிங் கோர்ஸ், நம்ம வந்து பேக்கிங் கோர்ஸ்லாம் போனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு இருக்கும். அதனால் வந்து இப்போ சாக்லேட் மெல்ட்டிங்கு, இப்போ ஒரிஜினல் கோவச்சர் சாக்லேட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மெல்ட்டிங் பண்ணும்போது அதனோட இது செக் பண்ணுறதுக்கு நான் இது மோஸ்ட்லி வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சம்டைம்ஸ் என்னோடய ஓவனில் வந்து சரியாக பேக் ஆகலை அப்படின்ற போது நான் செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். நம்ம இது வந்து ஆக்சுவலாக பேக்கிங்குக்கு நமக்கு யூஸ் ஆகும், ஓகேங்களா. இது இப்போ தான் நான் ஓப்பனே பண்ண போகிறேன். இது வந்து ஆக்சுவலாக குக்கிங்க்கும் யூஸ் பண்ணுறது தான். சார்ஜபிள். இது வந்து உங்களுக்கு நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இது உங்களுக்கு நெசசிட்டியான தேவை கிடையாது, ஓகேங்களா. ஸோ இதுதான். இதில் வந்து ஒன்றும் இல்லை. இதை நம்ம இதில் கொடுத்துட்டு இந்த இதை வந்து இப்போ நம்ம சாக்லேட்லாம் வந்து ஹீட் பண்ணுவோம் இல்லையா, அந்த டெம்பரேச்சர் அது மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன கரெக்டாக அது வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு, நம்ம எக் வச்சு நம்ம
கேக்ஸ் எல்லாம் பண்ணும்போது அந்த எக்கோட டெம்பரேச்சருக்கு நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ணி அதில் ஊற்றும் போது அந்த சாக்லேட் மெல்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒயர் இருக்கும், நம்ம இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நீடில் அதில் வச்சுட்டோன்னா நமக்கு டெம்பரேச்சர் எவ்வளோ வருதுன்றது தெரியும். ஸோ இது மல்டிபர்பஸ் தெர்மாமீட்டர் தான், நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம், குக்கிங் பேக்கிங் எதுக்கு வேணாலும். இதுவும் பேட்ரி தான், பேட்ரி போட்டு நம்ம யூஸ் பண்ணணும். இது ஒன்று வாங்கிடுங்க. அடுத்தது இது ஒன்று குனாஃபா பார் செய்வாங்க இல்லையா, துபாய் சாக்லேட்டு. ஸோ அதுக்காக தான், அதுவும் வந்து என்னோடய வீடியோஸில் அப்கமிங் வீடியோஸில் வரும். ஸோ நான் நிறைய பேக்கிங் வீடியோஸ்லாம் போடலான் இருக்கேன். ரெண்டாவது என் கிளாஸஸும் நான் இது வரைக்கும் 3 ஆன்லைன் கிளாஸஸ் நான் ஆல்ரெடி லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் ஆன்லைன் கிளாஸஸும் திரும்ப நான் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கியிருக்கேன்றத இந்த மாதிரி மோல்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்டேட்டடாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். இது வந்து குனாஃபா பார் பண்ணுற பார், ஓகேங்களா, அதாவது சாக்லேட் மோல்டு சிலிக்கான் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் தான், நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஆன்லைன் ஸ்டோர், அதுலேயே கிடைக்கும். அண்ட் அகைன் இதுவும் ஒரு வகையான பார் சாக்லேட் தான். ஓகே, பார் சாக்லேட்லாம் வந்து நம்ம குனாஃபா பார்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, நான் கஸ்டமைஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக சாக்லேட்ஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணி சேல் பண்ணுறது, ஓகேங்களா. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம இது யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. கேக்குக்குமே சில சமயம் வந்து நான் அந்த சாண்ட்விச் கேக்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி பார் வச்சு யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து இந்த சாக்லேட் டிப்டு சாண்ட்விச்சஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து டீப் கேவிட்டி மோல்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சின்னதாக இருக்க மோல்டு நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு அந்த டீப் கேவிட்டி மோல்டு தான் நார்மலாகவே எனக்கு சாக்லேட்ஸில் கூட சரி அந்த டீப் கேவிட்டி மோல்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் அப்டேட்டட் தான், ஆல்ரெடி நான் நிறைய மோல்ஸ் இருக்கேன். என்னோட இதுலேயுமே நான் சாக்லேட் மோல்ஸ் எல்லாம் ஒரு இது போட்டிருக்கேன் வீடியோ. பட் அது எல்லாமே வந்து கொஞ்சம் நம்ம பழைய இது இருந்தது, இதெல்லாம் கொஞ்சம் டீப் மோல்ட் வேணும், இப்போது நம்ம யூடியூப்க்குலாம் தேவைப்படும் எனக்கு வீடியோஸ் போடுறதுக்கெலாம், இதை வச்சு நம்ம உங்களுக்கு வீடியோஸ் போடுறதுக்கெலாம் தேவைப்படுன்றதுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ இது அடுத்தது வந்து மெயின், இது ரொம்ப நாளாக நான் தேடி இருந்து எனக்கு இப்போ தான் கிடச்சிது. இது வந்து கேக் டெஸ்டர். ஏன்னா இது வந்து என்னென்னா நம்ம கேக் டெஸ்ட் பண்ணுவோம்ல நீடில் வச்சு, நம்ம நார்மலாக ஓகே நம்ம வந்து இதுலேயே யூஸ் பண்ணலாமே, நம்ம டூத்பிக்லேன்னு இருக்கலாம், டூத்பிக்கில் யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து நம்ம ஹை லெவலில் வந்து ஒரு ஹை ரைஸ் பண்ணுற கேக்ஸ் எல்லாம் பண்ணும்போது அந்த டூத்பிக்கே உள்ள வரைக்கும் போயிடும், ஓகேங்களா, அது கரெக்டாக நம்ம பண்ண முடியாது. ஸோ இது வந்து நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதுவும் ஆன்லைனில் தான் வாங்கினேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலாக இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேக் டெஸ்டர் நீடில். ஸோ இதை வந்து நான் ரொம்ப நாள் தேடிட்டு எனக்கு இது கிடச்சிது. ஸோ இது மாதிரி நான் 2 வாங்கியிருந்தேன், ஒன்று ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது ஒன்று உங்களுக்காக காட்டுறேன். இதில் வந்து நிறைய டிசைன் இருக்குது, பட் இது வந்து ஆப்ஷனல், அவங்களே அனுப்புறது தான், நம்ம வந்து இதுதான் வேணும்ட்டு செலக்ட் பண்ண முடியாது. ஸோ எனக்கு வந்தது வந்து இந்த கப் கேக் மாடல். ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து ஃப்ரூட் கேக் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன் இந்த பண்டன் பேனை. எனக்கு ரொம்ப வந்து பிடிச்ச பேன்லேயே ரொம்ப பிடிச்சது இந்த பண்டன் பேன் தான். ஏன்னா இதில் வந்து நம்ம நிறைய பண்ணலாம். ஆக்சுவலாக நம்ம கேக்கு நிறைய பேர் பேக்கிங்லலாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேக்ஸ் பண்ணுவோம். கேக்ஸுனாலே வந்து கேக் பண்ணி அதுக்கு க்ரீம் அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி மட்டுமே வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நம்ம பண்ணலாம். இதில் கேக் பண்ணிவிட்டு இந்த பண்டன் கேக்கை 2ஆக பண்ணி நடுவில் ஃப்ரூட்ஸ் வச்சு க்ரீம்ஸ் வச்சு அதை டிமோல்ட் பண்ணுறது, சீஸ் கேக் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இது யூஸ் ஆகும். அண்ட் கேரமலைஸ்டு கேக்கு இதில் ரொம்ப நல்லா வரும். கேரமலைஸ் பண்ணி ஃப்ரூட்ஸ் வச்சு அதுக்கு மேலே கேக் பேக் பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பேக்கிங்கும் நம்ம இதில் வந்து பண்ணணும் வீடியோஸில் அப்படின்றதுக்காக தான் இந்த பேன் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இது ரொம்ப நாள் நான் தேடிட்டு இருந்தேன், எனக்கு அமேசான்லலாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. ஸோ இப்போ வந்து ரீசனபிள் ப்ரைஸில் கிடைச்சதுனால இதை நான் வாங்கியிருக்கேன். ஸோ இவ்வளவு தான் நான் இந்த ஆன்லைன் ஸ்டோரில் இருந்து வாங்கினது. ஸோ அவ்வளோதான், இது எம்டி. அண்ட் தென் மெயினாக வந்து என்னோட ஆர்டர்ஸ்க்காக நான் வாங்கினது, ப்ரௌனி ஆர்டர்ஸ்க்காக வாங்கினது, ப்ளஸ் உங்களுக்கும் வந்து யூடியூப்காக வீடியோஸ் போடலாம், ஓகேங்களா, அதுக்காகவும் நான் வாங்கினது தான் இது நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ப்ரௌனி டின், ஓகேங்களா, ப்ரௌனி டின்னு வித் டிவைடரோடு வரும். நமக்கு டிவைடர் கட்டர் எது வேணாலும் சொல்லலாம். இது நான்ஸ்டிக்லேயும் வருது, பட் எனக்கு வந்து இதுதான் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வந்து 20 நினைக்கிறேன், 20 or 24 பார்ட்ஸ் டிவைடர் நான்ஸ்டிக்கில் வருது. இது வந்து 16 தான் வரும். ஸோ நான் மோஸ்ட்லி ப்ரௌனி பாக்ஸ் சேல் பண்ணுறதுனால
இதெல்லாம் நான் வந்து போடுறேன். ஸோ இது வரைக்கும் நான் கொஞ்சம் நெய்பர்ஸு அந்த மாதிரிலாம் நான் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தேன், நெய்பர்ஸு தெரிஞ்சவங்கன்னு. ஸோ இனிமேல் வந்து கொஞ்சம் இதை வந்து டீப்பாக இறங்கலாம் இந்த இதில் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட் வேணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆர்டர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் பேக்கிங்கில். ஓகே, ஸோ இதுதான். ஓகே, நல்லா இருக்கா டிவைடர்? ரொம்ப நீங்கள் பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இதுவும் இதனோட வீடியோஸ் எல்லாம் நான் போடுவேன். ஸோ அதுக்காக தான் நான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பேக்கிங்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய போடணும். அதே மாதிரி குக்கிங்கும் வந்து ஆக்சுவலாக குக்கிங்கும் நான் வந்து படிச்சிருக்கேன். அதாவது ப்ராப்பராக வந்து குக்கிங்கும் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பண்ணியிருக்கேன். இது அப்புறம் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த பேக்கேஜ்லேயே ரொம்ப ப்ராப்ளமான ஒரு விஷயமே இந்த பேக்கை பிரிக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்னோடய குக்கிங் வீடியோஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் நார்மலாகவே வீடியோஸ் போடுறேன்னா அது மோஸ்ட்லி வந்து பண்ணி பார்க்குறவங்க 100% அது அவங்க கரெக்டாக பண்ணணும், அப்படி அவங்களுக்கு வரணுன்ற மாதிரி தான் நான் போடுவேன். ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த கமர்ஷியல் செல்லிங்லாம் நான் ரொம்ப வந்து பார்த்து இது இங்கே பண்ணால் இங்கே பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு போடுவேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வந்து இதை இப்படி தான் வரும். நம்ம ஒன்று ஒன்றா வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ணிவிட்டு மொத்தமாகவும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா லைக் வந்து இப்போ இந்த டிவைடர் இருக்கு இல்லையா, நான் இப்போ இப்படி வைக்கிறேன். இது 4 இது வருது, கரெக்டுங்களா? இப்போ நான் இந்த இது வச்சுட்டு எனக்கு சப்போஸ் வந்து இந்த டிவைடரில் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப்பு 6 பார் வேணும் அப்படின்னா நான் எப்படி பண்ணேன். இதெல்லாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இதை பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது கொஞ்சம் அவசரத்துக்கு இது வந்து ஆக்சுவலாக இப்படி வச்சு நம்ம நிற்கிறத விட பேட்டர் ஊற்றிட்டு பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக நிற்கும். ஆனால் பேட்டர் ஊற்றிட்டு இது அங்கே போய்ட்டு இப்படின்லாம் நம்ம செட் பண்ணக்கூடாது. முன்னாடியே செட் பண்ணி தான் இதில் அழகாக வைக்கணும். ஸோ நான் வீடியோஸ் வரும்போது பார்க்குறேன். இது ஆக்சுவலாக 16 பீசஸ்ஸு. நான் சம்டைம்ஸ் 6 பீசஸ் கூட பண்ணுவேன் இதில். ஓகேங்களா? நான் ஆக்சுவலாக ஆரம்பிக்கிறது சம்டைம்ஸ் வந்து வேறு ஏதோ ஒரு பிளான் பண்ணி ஆரம்பிப்பேன். அப்புறமா கொஞ்சம் வேறு மாதிரி மெத்தட் போயிடுவேன். ஓகே, ஏன்னா இது நல்ல வெயிட்டாகவும் இருக்குது. ஸோ ரொம்ப கரெக்டாக ப்ரௌனிக்கான டின்னுங்க 8 inch to 8 inch. ஸோ நம்ம சேல் பண்ணுறதுக்கும் 8 inch டின் தான் நமக்கு வேணும். எங்கிட்ட 8 inch டின்னு ஆக்சுவலாக அப்ராக்சிமேட்டாக இருக்காது, 8.5 அப்படியெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் இது ரொம்ப நாள் தேடி எனக்கு கிடச்சிது. பட் ஆக்சுவலாக இது ரொம்ப நாளாக அமேசானில் இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ நான் ஆக்சுவலாக நான்ஸ்டிக் பேனுக்காக வாங்குறதுக்கு இருந்தேன். அப்புறம் இது சடனாக நான் வந்து ஆன்லைனில் பார்த்த உடனே இதை நான் பர்ச்சேஸ் பண்ணது. ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து இதில் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது இது எல்லாமே ஆஃப்லைன், ஸ்ட்ரெயிட்டாக வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்க ஒரு ஷாப்பிங்கில் போய்ட்டு பண்ணது. ஓகே, மெயினாக டோனட்டுங்க. நான் டோனட் வீடியோஸ் போனேன். என்கிட்ட டோனட் வந்து இதுலேயும் இருக்குது, நான்ஸ்டிக்லேயும் இருக்குது. பட் எனக்கு இந்த அலுமினியம் மோல்டு வந்து இந்த எசன்ஸ் மார்ட்டில் கிடைக்கவே இல்லை. ஈவன் அந்த வால்டாக்ஸ் ரோட் போனப்பையும் எனக்கு கிடைக்கல. ஸோ எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு ஷாப் இருக்குது, அங்கே போயிருந்தேன். அங்கே வந்து அது எசன்ஸ் மார்ட் இல்லை, அது மல்டிபிள் இது தான், ஸ்டேஷ்னரியிலேருந்து எல்லாமே இருக்கும், கிச்சன் ஐட்டம்ஸ், பேக்கிங் ஐட்டம்ஸ்லாம். ஸோ அங்கே எனக்கு இது கிடச்சது தான். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 39 rupees 37 rupeesனு வாங்கினேன். ஸோ இதுக்கு 6 மோல்டு நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுவும் வந்து பேக்கிங் அண்ட் சேல்க்காக நான் வாங்கினது தான். அண்ட் இது மில்க் ஃப்ரோத்தர். ஓகே, இது எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா இது வந்து நம்ம ஃபோம் அதுக்காக யூஸ் பண்ணுறது தான். ஆக்சுவலாக மில்க் ஃப்ரோத்தர்ன்றது ஃபோமுக்காக, அந்த காஃபி இதெல்லாம் பண்ணுறதுக்கு. பட் இது வந்து நான் எதுக்காக வாங்கியிருந்தேன் அப்படின்னா அதுக்கும் ப்ளஸ் வந்து நம்ம நார்மலாக எக் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, எக் பீட்டி அப்படியே நம்ம கேக் பண்ணும்போது அந்த எக்கு வரைக்கும் கலக்கி விடுறது, ஈஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுறது. ஸோ அதுக்கெல்லாம் இது வந்து யூஸ் ஆகும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா நம்ம கரண்டியில் பண்ணுறத விட இதில் பண்ணால் நல்லாயிருக்குன்றதுக்காக வாங்கினது தான். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்னால் மில்க் ஃப்ரோத்தர் அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் இதை வாங்கலாம். இது வந்து ரொம்ப எனக்கு தேவையான ப்ராடக்ட்டு, அதனால் நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் வந்து பார்பிக்யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன். இது வந்து பர்கர் பன்னு. ஸோ இந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் எனக்கு வந்து காலி ஆகிடுச்சுன்னு நான் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து நான் நூல் பரோட்டான்னு ஒரு வீடியோ போட்டேன் இல்லையா. ஸோ அந்த வீடியோவில் வந்து நான் வந்து பீஸா கட்டை வச்சு ஒரு லைனாக போட்டிருப்பேன். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் அட் அ டைம் நம்ம போடலாம். ஸோ அதனால் இது நான் வாங்கியிருந்தேன். இது என்னோடய கிச்சன் யூசேஜ்க்காகவும் தான், நம்ம வீட்டில் செய்கிறதுக்காகவும் தான். ஏன்னா வீட்லேயும் நான் அடிக்கடி என் பொண்ணுக்கு பரோட்டா செஞ்சு கொடுப்பேன். அண்ட் இது வந்து ரோலர்.
இந்த ரோலர் வந்து எதுக்கு நான் வாங்கினேன்னா, உங்களுக்கு எல்லாம் தெரியும் இது சப்பாத்தி ரோலர்னு. பட் இது நான் மெயினாக வாங்கினது பஃப்புக்காக வாங்கினேன். பஃப் பேஸ்ட்ரி பண்ணுறதுக்காக வாங்கினேன். ஏன்னா நான் முன்னாடி ஒயிட்டில் ஒன்று வச்சுருந்தேன், அது எனக்கு அப்படியே பழுக்கிட்டு போகுது. ரெண்டாவது அது அந்தளவுக்கு அமுத்துனா எனக்கு வந்து வரல. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கிணமாக வாங்கலான்னு. இது ஆக்சுவலாக வந்து பஃப் ரோலருன்றது தனியாகவே இருக்கும், இன்னும் கிணமாக இருக்கும். பட் எனக்கு அது அவ்வளோ தேவை கிடையாது அப்படின்றதுனால, ஏன்னா நான் பப்ஸ் எல்லாம் சேல்ஸும் பண்ணுறது கிடையாது, வெறும் வீட்டு யூசேஜுக்கு மட்டும்தான் பப்ஸ் பண்ணுவேன். எப்பயாச்சும் கேட்டாங்க அப்படின்னா பண்ணி வைப்பேன். ஸோ அதனால் இது வேணும். மற்றபடி நம்ம இதுக்கெல்லாம் வந்து பீஸா ரோல் பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாமே கூட இது தேவைப்படும்ன்றதுனால நான் இது வந்து கொஞ்சம் வேறு இது மாற்றிக்கலாம் அப்படின்றதுக்காக இது வாங்கினேன். இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 150 rupees. நெக்ஸ்ட்டு இது வந்து 2-in-1 மாதிரி நமக்கு, ஓகேங்களா. சர்விங்க்கும் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்து நம்ம இந்த வடை சுடுறோம், பூரி சுடுறோம், கிச்சன் யூசேஜ் தான். அதில் ப்ளஸ் வந்து இது ஆக்சுவலாக நான் வாங்கினதுக்கு இந்த டோனட்டுக்காக தான். டோனட்டை வச்சுக்கிட்டு, ஏன்னா நம்ம வந்து நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தேன், டோனட்டுக்கு வந்து நம்ம நிறைய ஆயில் யூஸ் பண்ணால் தான் நமக்கு அந்த பஃப்னஸ் வரும். இல்லைனா அது அடியில் ஃப்ளாட்டில் போய் நிற்கிறதுனால அந்த இடம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து கலர்ஸ் டார்க் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது ரெண்டாவது அதை வந்து நம்ம நிறைய எண்ணெவே போட்டு எடுத்தால் கூட அதை திருப்பறதுக்கு இதெல்லாம் இது ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே, ப்ளஸ் வந்து நமக்கு மெயினாக இது கிச்சனில் பார்த்திங்கன்னா வடை சுடுறதுக்கு, பூரி சுடுறதுக்கு, இது மாதிரி கிச்சன் இதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணலாம். சர்விங்க்கு யூஸ் பண்ணலாம். நம்ம நார்மலாக இந்த பஃபே சிஸ்டம்லாம் போனீங்கன்னா பார்த்துருப்பீங்கள, அந்த மாதிரி இதுக்கு இது யூஸ் பண்ணலாம். இது பேர் சர்விங் ப்ராங் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது மல்டி பர்பஸ் தான். கிச்சனுக்கு இது கண்டிப்பாக வேணும். நம்ம நார்மலாக எடுத்ததை விட இது மாதிரி இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் இதை எடுத்தேன். பட் இது நான் இன்னும் ஹேண்டில் பண்ணல. இனிமேல் தான் ஹேண்டில் பண்ணி பார்க்கணும் இது வந்து யூஸ் பண்ண முடியுமான்னு. நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இதுதான். இது வந்து உங்களுக்கு தெரியும்ல, ப்ரஷ் பண்ணுறது. ஸோ நம்ம வந்து நான் வந்து இதுக்காக வாங்கியிருந்தேன், அந்த பீஸா மேலெல்லாம் பட்டர் ப்ரஷ் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் நமக்கு தோசைகளுக்கு இதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகிறதுக்காக வாங்கியிருந்தேன். இது வந்து ஜென்ரலாக எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. அடுத்தது குட்டி குட்டி ப்ராடக்ட்ஸு, அதாவது நெக்ஸ்ட்டு ஒரு சாக்லேட் மோல்ட்ஸு. நான் இது எதுக்காக வாங்கினேன்ற ரீசனும் சொல்லியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு அந்த பர்பஸ் இருந்ததுன்னா அதை வாங்குங்க, இல்லைன்னா விட்டுடுங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. இது வந்து குட்டி குட்டி பார் மோல்ட்ஸ். ஓகே, இது வந்து டிசைனர் பார் பண்ணுறதுக்கு, மினி டிசைனர் பார் பண்ணுறதுக்கு எனக்கு தேவைப்பட்டுச்சு. அதுக்காக நான் வாங்கினது தான். கண்டிப்பாக இதில் பண்ணி நான் அப்கமிங் வீடியோஸ் போடுறேன். ஓகேங்களா. ஸோ எனக்கு சாக்லேட்ஸ்லாம் நான் சேல் பண்ணுவேன். எனக்கு சாக்லேட் சேல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். கலர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு நான் எதிர்பார்ப்பேன். ஸோ அதுக்காக இது வாங்கினது. ஸோ இப்போ எல்லாமே நான் அப்டேட் பண்ணிட்டேன். பிவிசி எவ்வளோ வாங்குறத கட் பண்ணிட்டேன். ரீசன் என்னென்னா, அதை மெயின்டைன் பண்ண முடியல. ரெண்டாவது அது ஒரு 3-4 டைம்ஸ்க்கு அப்புறம் போயிடுது. பட் இதெல்லாம் நம்ம பண்ணிவிட்டு உடனே நான் வந்து க்ளீன் பண்ணனா நல்லா வந்துடும். ஸோ அதுக்காக இது வாங்கியிருக்கேன். இது ஒரு மோல்டு, இது அமேசானில் தான் வாங்கினேன் டிசைனு. அண்ட் தென் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய இதுவாக இருந்துச்சு நிறைய. பட் வந்து கொஞ்சம் பிடிச்ச மாதிரி ஒரே ஷேட்ஸில் அந்த மாதிரி என்கிட்ட இல்லை. நான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா, இப்போ டோனட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா நான் சேம் கலர் யூஸ் பண்ணுறதுக்கு தான் பார்ப்பேன். ரொம்ப வந்து அப்படியே இதுவாக பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். அதுக்காக இது வாங்கினது தான். இது வந்து கலர்ஸு. இது எல்லாமே நான் இன்னொன்று வந்து இதில் ஃபுல்லாக வந்து ஆயில் கலர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணேன். ஆயில் கேண்டி கலர்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். வீட்டில் கலர்ஸே நான் இதான் வாங்குவேன். மோஸ்ட்லி லிக்விட் கலர்ஸ் வாங்க மாட்டேன், ஜெல் கலர் வாங்க மாட்டேன். எதுக்குன்னா, பவுடர் கலர் இல்லைன்னா இந்த மாதிரி ஆயில் பேஸ்டு கலர் தான் வாங்குவேன். ரீசன் எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து சாக்லேட்டுக்கு ஆயில் பேஸ்டும் யூஸ் பண்ணலாம். ஆயில் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணி ஆகணும். நம்ம லிக்விடோ ஜெல்லோ அதை பண்ண முடியாது. ஒன்று ஆயில் பேஸ்ட் இல்லை பவுடர் யூஸ் பண்ணோம். ஸோ அதனால் சாக்லேட்டுக்கு தனியாக அதில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஆயில் பேஸ்ட் வாங்கிட்டு அப்புறம் தனியாக கேக்கு மற்ற இதுக்கு வந்து லிக்விட் ஜெல் பேஸ்ட்டு போட்டதை விட நான் இதுவே பெட்டராக இருக்கும்ட்டு நான் இது தான் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். என்னோடய எல்லா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் வந்து ஆயில் பேஸ்ட் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் நான் வாங்கி வச்சுப்பேன். இது இல்லைன்னா பவுடர் கலர். ஆல்ரெடி என்கிட்ட அந்த டஸ்ட் கலர்ஸ் பவுடர் இருக்கிறதுனால ஆயில் பேஸ்ட் மட்டும் கொஞ்சம் சில காம்பினேஷனுக்காக இந்த கலர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸ்ப்ரிங்கிள்ஸ். இதுதான். இந்த மாதிரி எனக்கு சேம் கலரில் வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ லைக் வந்து அந்த மாதிரி காம்பினேஷனில் தான் எனக்கு இப்போ நான் கொஞ்ச நாளாக அந்த மாதிரி தான் நான் வாங்கிட்டுருக்கேன். தனியாக போய் எசன்ஸ் மார்ட்டில் போயிட்டு சிங்கிளாக அங்கே மல்டிபிள் கலர்ஸு கச்சாமிச்சோன்னு அப்படியே அங்கங்கே அடுக்கி வைப்பாங்க. அது நமக்கு அவ்வளோவா இருக்காது.
ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஆன்லைனில் வாங்கினா தான் கொஞ்சம் வந்து அந்த நம்ம நினச்ச மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக பிங்க் அண்ட் ஒயிட் பேஸ்டு. ஓகே, நடுவில் கோல்டு இருக்கும். ஸோ இது பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து ஒரு டோனட் சில சமயம் என்கிட்ட வந்து இது கேட்குறாங்க, ஆர்டர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னாலுமே நான் வந்து இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் கமர்ஷியல் செல்லிங்க்கு. இதுதான் நான் இந்த மாதிரி தான் வீடியோஸ்க்கும் போடுவேன். நான் வீடியோஸ்க்கும் சும்மா வந்து சரி இது வேஸ்ட்டாக இருக்கல, இந்த பொருளை வச்சு பண்ணிக்கலாம் அப்படிலாம் போடவே மாட்டேன். நான் கமர்ஷியல் செல்லிங் பண்ணும்போது எப்படி பண்ணுவேனோ மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் வீடியோஸ்க்கு பண்ணுவேன். என்ன ஒன்று கமர்ஷியல் செல்லிங் பண்ணும்போது நான் வந்து கையில் க்ளவுஸ் மட்டும் போட்டுப்பேன், அவ்வளோதான். கையில் க்ளவுஸ் போட்டுக்கணும், நம்ம ஹேரில் வந்து க்ளவுஸ் போட்டுக்கிட்டோன்னா போதும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்லாம் நம்ம வாங்கினோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு இதை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிறைய வாங்கியிருக்கேன் நான். ஸோ இதெல்லாம் ஒரு ஐடியா தான் உங்களுக்கு. ஏன்னா நிறைய பேர் சில பேர் பேக்கிங் வீடியோஸ் போடுங்கன்றீங்க, சில பேர் பார்த்து பண்ணுறீங்க இல்லையா? பேக்கிங்ஸ் தான் இப்போ நிறைய பேர் பண்ணுறது. ஸோ எப்படி வந்து பண்ணலாம். அதே மாதிரி இன்னொன்று மெயினாக ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் வந்து ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இதுவே நமக்கு நிறைய வரும். ஓகேங்களா? நீங்கள் போயிட்டு நல்லா பெரிய பெரிய பாக்ஸாக ஒரு 200 கிராம்ஸு அப்படியெல்லாம் போய் வாங்கவே வாங்காதீங்க. எந்த பொருளுமே பேக்கிங்காக நீங்கள் வாங்குறீங்க யூஸ்டு மார்ஜரின், ஈவன் மார்ஜரின் வாங்கினா கூட ஒரு தேவையான அளவுக்கு வாங்கிட்டு வாங்க. ஓகேங்களா? அதுக்கு மேலே வாங்காதீங்க. ஸோ இதெல்லாம் குட்டி குட்டி தான். ஏன்னா நமக்கு இதெல்லாம் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இன்னும் இதை விட அழகழகாலாம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நான் எப்போவுமே குட்டியாக தான் வாங்கிப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வேறு ஏதாவது அப்டேட்டடாக நல்லா அழகாக வருது அப்படின்னா அப்புறம் அதை வாங்குவேன். அதனால் எப்போவுமே ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? இது சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் தான், எடிபிள் தான், சாப்பிட்றது தான். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு ஸ்ப்ரிங்கிள் தான். இது வந்து அநேகமாக இது வந்து எசன்ஸ். ஓகேங்களா? ஸோ எசன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆயில் பேஸ்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ போடுறதுக்காக நிறைய ஓப்பன் பண்ணவே இல்லை. ஆனால் சிலதெல்லாம் சப்போஸ் வந்து வேஸ்ட்டாக இருந்ததுன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணோம் இல்லையா? அதனால் அதுக்குள்ளே போட்டுருணுன்றதுக்காக தான் போட்டிருக்கேன். இன்னும் வரும், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். வந்தோன்னா அது இன்னொரு வீடியோஸில் போடுறேன். இதுவும் வந்து ஆயில் பேஸ்டு எசன்ஸ். ஸோ எசன்ஸுமே நான் வந்து ஆயில் பேஸ்டு தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா ஆயில் பேஸ்டு வெண்ணிலா மட்டும் தான் தனியாக வாங்கி வச்சுப்பேன், வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் அந்த மாதிரி. இதை மாதிரி வந்து லிக்விட் கலரில் வந்து லிக்விட் எசன்ஸும் வாங்கலாம். பட் லிக்விட்லேயும் ரொம்ப இதுவாக போக மாட்டேன். ஆயில் பேஸ்டில் தான் கம்பெனி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி போவேன். ஸோ லிக்விட் மோஸ்ட்லி நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். எப்பயாச்சும் தான் யூஸ் பண்ணுவேன். இது இல்லாத சமயத்தில் நார்மலாக போய் கடையில் லிக்விட் வாங்கிட்டு லோக்கல் எசன்ஸ் மார்ட்டில் வாங்கி பண்ணுவேன். மற்றபடி இல்லைன்னா நான் இந்த மாதிரி ஆயில் பேஸ்ட் எசன்ஸ் தான் வாங்குவேன். வாங்கி இதை தான் எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது எனக்கு ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஸோ இவ்வளவு தான் இது வரைக்கும் வந்திருக்கு. இது ஒன்று மட்டும் நான் வெளியில் எடுத்து காட்டுறேன். ஏன்னா இது வந்து பாட்டில் ஐட்டம். இது வந்து ஓட்ஸ் ஓவர் நைட் ஓட்ஸ் இருக்கு இல்லையா? அது நான் பண்ணுவேன். வீட்டில் இருக்கவங்களுக்கே பண்ணி கொடுப்பேன் நான். குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூல் ஆரம்பிச்சதுன்னா அப்போது எப்பயாச்சும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணலான்றதுக்காக வாங்கினது. ஓகே, இது வந்து ஸோ நான் இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பூன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஓவர் நைட் ஓட்ஸும் வந்து நம்ம நிறைய குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கலாம். நிறைய ஃப்ரூட்ஸு அது இதுன்னு போட்டு பண்ணலாம். ஸோ அதுக்காக இது வாங்கினது. ஆல்ரெடி நான் வச்சுருந்தது நார்மல் கிளாஸ் தான் வச்சுருப்பேன், அதில் தான் அப்படியே பண்ணுவேன். ஸோ இந்த தடவை தான் நான் இந்த ஓவர் நைட் ஓட்ஸ் வந்து ஜார் வாங்கலான்ட்டு வாங்கினேன். இது வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன். ஓகே, ஸோ இதுதான். ஸோ இதில் எம்எல்லும் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? எவ்வளோ எம்எல் வரைக்கும் இருக்கும்னு. இது வந்து நான் வாங்கியிருக்கிறது 300 ml தான். அவ்வளோதான் சாப்பிட முடியும் நம்மளால். ஸோ அதுக்காக வாங்கினது தான் இது. அண்ட் தென் வந்து இதில் வந்து ஒரு ஸ்பூன் வரும். இந்த ஸ்பூன் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இது வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக வீட்டில் 3 பேர் தான். பட் ஆனால் இது வந்து எனக்கு யூடியூப் அக்கௌண்ட் தேவைப்படுன்றதுனால நான் எக்ஸ்ட்ரா ஒரு 3 வாங்கி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இது ஃபுல்லாக இருக்கிறது அந்த பாட்டில் தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இன்றைக்கி இது வரைக்கும் வந்திருக்கிறது நான் காமிச்சிருக்கேன். இன்னும் எனக்கு ஸ்ப்ரிங்கிள்ஸ் வரணும்.
ஓகே. இன்னும் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வரணும், இன்னும் மோல்ட்ஸ் எல்லாம் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்னும் வரல. ஸோ எப்போ அது வருதோ அதை கலெக்ட் பண்ணி மொத்தமாக நான் ஒரு வீடியோஸாக போடுறேன். ஏன்னா இது சின்ன சின்ன வீடியோஸாக ஒன்றா போடுறத விட இந்த மாதிரி மொத்தமாக போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, சிலதெல்லாம் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் லோக்கலில் கிடைக்கும், இந்த இடத்துல கிடைக்கும்னு. ஸோ இல்லை இதில் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.